இந்த மாதிரி சாஃப்டான இட்லிஸும் மொறுன்னு தோசையும் பண்ணுறதுக்கு இட்லி தோசை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்குன்னு. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 3 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் பொன்னி புழுங்கலும் எடுக்கலாம், இல்லைனா மிக்ஸும் பண்ணிக்கலாம் ரைஸ் எல்லாம். பட் பாஸ்மதி ரைஸ் மட்டும் எடுத்துடாதீங்க. இதை நல்லா இந்த மாதிரி 3 வாட்டி அட்லீஸ்ட் கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு உளுந்து, அதாவது உரத்தால், இதையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், அதாவது ஃபெனுக்ரீக் சீட்ஸ், இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் தண்ணி ஃபில் பண்ணி ஒரு 6 மணி நேரமாச்சும் ஊற விட்டுருங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 1/2 கப் அவல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அரைக்கிறதுக்கு வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் பிளெண்டரோ மிக்ஸியோ எது இருக்கோ யூஸ் பண்ணுங்கள், பட் சூடாகாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உளுந்தும் வெந்தயமும் அரைச்சி அந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அரிசியும் அவலும் அரைச்சிட்டு அந்த மாவை தனியாக எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இங்கே மறந்து அயடைஸ் சால்ட் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, அது மாவை ஒழுங்காக ஃபர்மெண்ட் ஆக விடாது. அப்புறம் கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் மாவை கிளறி விடுங்க. நல்லா கலக்குங்க கையில், அட்லீஸ்ட் 5 நிமிஷமாச்சும் கையில் கலக்குங்க. அப்போ தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். அப்புறம் மூடி ஓரமாக வச்சுருங்க. இங்கே இப்போ வெதர் ஸ்ப்ரிங்குனால இந்த மாதிரி 12 மணி நேரத்தில் ஃபர்மெண்ட் ஆகிடுச்சுங்க. இல்லைனா வின்டர் அப்போல்லாம் 20 மணி நேரம் கூட ஆயிருக்கு எனக்கு மாவு ஃபர்மெண்ட் ஆக. அப்போது அவனில் லைட்டை போட்டு உள்ளே வச்சுருவேன். இங்கே பாருங்களேன், கீ பொடி தோசை பண்ணேன், எவ்வளோ மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட் அண்ட் ஆப்படிட். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.